பிள்ளையோட இந்த வளர்ச்சி இப்போதைக்கு 3 வயதுக்குரிய வளர்ச்சி இல்ல. ஆஹா. அடுத்தது வந்து பிள்ளை வந்து அந்த ஹெச்பி குறைய குறைய வந்து நிறம் மாறும். மஞ்சள் நிறத்துக்கு வரும். ஆ. கடைசி தீர்வு இந்த பிரச்சனைக்கு நீங்க வந்து அந்த பிள்ளையோட போன் மேரோவை மாத்துறதுதான் என்றுதான் டாக்டர்கள்ட டாக்டர் ரிப்போர்ட்ஸும் நம்மகிட்ட இருக்குது. ம். அவங்களோட தீர்மானம். ம். அந்த சக்தி எங்கட குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இல்லைங்கிறதுனாலதான் மக்களோட உதவியை தயவு நாடி நாங்க வந்திருக்கிறோம். தங்களுடைய பிள்ளையை எப்படியாவது வாழ வைக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்ற மிகப்பெரிய நோக்கத்திலே அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்காக வேண்டி உதவி செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை. நாம் எம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு ஷார்ட் நியூஸ் வழங்கும் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய புத்தம் புதிய காரியாலயத்திலே இன்றைய நாளிலே எம்மை தேடி கெக்கிராவ கலாவவையிலிருந்து ஒரு குடும்பம் இங்கே வந்திருக்கிறார்கள். தாய், தந்தை, அவர்களோடு 2 பிள்ளைகள் எம்மை தேடி வந்திருக்கின்றார்கள். உங்களுடைய உதவியை நாடியவர்களாக ஒரு மேஜர் தலசீமியா என்ற நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு பச்சிளம் குழந்தையை அவர்கள் சுமந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அந்த குழந்தைக்கு உடனடியாக போன் மெரோ டிரான்ஸ்பிளான்ட் செய்ய வேண்டிய தேவை இருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். சுமார் 2.5 கோடி பணம் தேவைப்படுவதாக அவர்கள் சொல்கிறார்கள். எந்த விதமான அடிப்படை வசதியமற்றவர்கள் ஷார்ட் நியூஸை மாத்திரம் நம்பி அதனுடைய நேயர்களை நம்பி இங்கே வந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு பின்னால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய எங்களுடைய அன்பார்ந்த நேயர்கள் அவர்களை கைவிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சிக்குள் அவர்களை அன்போடு வரவேற்று கொண்டு அவர்களுடைய தேவைகளை பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட தூரம் பிரயாணம் செய்து இங்கே வந்திருக்கிறீர்கள். உண்மையிலே நீங்கள் யார் என்பதை முதலிலே நேயர்களுக்கு தெரியாது. அந்த அடிப்படையிலே உங்களை பற்றியதொரு சிறிய அறிமுகத்தை செய்து கொள்ளுங்கள். நான் வந்து அஜ்மீர் மௌலவி ஊர் கலாவேபர். இப்போதைக்கு கலாவேவையில் வசித்து கொண்டிருக்கிறோம். கடந்த ஒரு 18 வருட காலமாக தவாக்களத்திலையும் இருக்கிறேன். தாவாக்களத்திலையும் இருக்கிறேன். மார்க்க பிரச்சாரம் செய்கிறதோட குடும்பத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய தொழில்கள், சிறு சிறு தொழில்களையும் செஞ்சு கொண்டு கூலி தொழில்கள் மாதிரி செஞ்சுட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மௌலவி, இப்போது உங்களுடைய வருமானம் என்ன? இப்போதைக்கு தேன் வியாபாரம் செய்கிறது, மற்றபடி கூலி வேலைகளுக்கு போய் வாரது. ஊர்ல கலாவை வேலை. ஊர்ல 2 பிள்ளைகள், ஒரு மகள், 3 பிள்ளைகள். 3 பிள்ளை. மூத்தது ஆம்பளை பிள்ளை. அவர் இப்ப பரகாதனிய மதரசாவில் படிச்சுட்டு இருக்காரு, ஃபர்ஸ்ட் இயர். அது 2வது மகள் இருக்குது, 2வது வருடம் படிச்சது ஸ்கூல்ல. இவர் கடைசி 3 வயசு ஐமன். ஐமனுக்கு தான் இப்போது போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் செய்ய வேண்டும், அப்படித்தான்? சொல்லுங்க, இந்த நோயை நீங்க எப்ப கண்டுபிடிக்கிறீங்க, டாக்டர்ஸ் மாதிரி என்ன சொல்றாங்க என்ற விடயங்கள். அதாவது இந்த பிள்ளை வந்து வயிற்றுல இருக்கும் போதே 6 மாசத்துல ஒரு ரிப்போர்ட் எடுக்க சொல்லி 9 வெல்ஸ் ஹாஸ்பிட்டல், இங்க கொழும்புல உள்ள ஹாஸ்பிட்டல் ஒன்றுக்கு வந்தோம். அங்க வந்து எடுத்த ரிப்போர்ட்ல வந்து பிள்ளை தலசீமியா மேஜரால பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு ரிப்போர்ட் தந்தாங்க. பிறகு அந்த பிள்ளைக்கு 6 மாதத்துல இருந்து, பிறந்ததுல இருந்து 6 மாத காலங்கள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் தற்காலிகமான ட்ரீட்மெண்ட் செஞ்சு கொண்டிருக்கோம். அதாவது பிள்ளைய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி பிள்ளையோட ஹெச்பி குறைய குறைய அந்த பிள்ளைக்கு அயன் ஏற்றி கொண்டே இருக்கிறோம். எங்க அட்மிட் பண்ணுவீங்க? அனுராதபுரம் அரசாங்க வைத்தியசாலையில். அப்போ அதில் வந்து நாங்கள் இந்த பிள்ளையை இன்றைக்கு வரைக்கும் அந்த பிளட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இப்போதைக்கு அந்த பிள்ளையோட வந்து அயன் இரும்பு வந்து கூடி இருக்குது. அந்த அயன் வந்து கூடப்படாது. கூடினால் வந்து பிள்ளையோட கிட்னி, லிவர், கண் பார்வை, காது இதுகள் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கூட. கைகால்கள், நேராக இருக்கிற கைகால்கள் வந்து வளைய போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது பிள்ளையோட வளர்ச்சி குறையும். இன்னும் பிள்ளை வளர வளர வந்து ஹெச்பியில உள்ள ஆக்சிஜன் குறையும். அது குறையிற நேரம் பிள்ளையோட ஆயுட்காலமும் குறைய வாய்ப்பு இருக்குது. மாரடைப்புகள் வரும், உயிரிழப்புகள் ஏற்படும். அப்படியான அதுல இருந்து பாதுகாத்து கொள்றதுக்காகத்தான் பிள்ளைக்காக நாங்க
இந்த போன் மெரோ டிரான்ஸ்பிளான்ட் செய்யணும் என்ற ஒரு முயற்சியை முன்னெடுத்துட்டு இருக்கிறோம். ஐமன வெளிப்பார்வையில வெளிரங்கத்துல பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர் எந்த விதமான நோயும் அவருக்கு இருப்பது போன்று தெரியல. உள்ளுக்கு அவருக்கு நோய் இருக்குதுன்னு சொல்றீங்க. நிச்சயமா அந்த நோய் உங்களுக்கு தான் தெரியும். அது கூடக்கூடிய நேரத்தில் இவருடைய என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்க உணர்வீங்க? மாற்றங்கள் வந்து பிள்ளைட இந்த வளர்ச்சி இப்போதைக்கு 3 வயதுக்குரிய வளர்ச்சி இல்லை. ஆஹா. அடுத்தது வந்து பிள்ளை வந்து அந்த ஹெச்பி குறைய குறைய வந்து நிறம் மாறும், மஞ்சள் நிறத்துக்கு வரும். ஆ. அதே நேரம் வந்து ஹீட் ஆகும், புல்ல காய்ச்சல் காய்ச்சல் அடிக்கும். ஃபீவர் வரும். ம். அது குயிக்கா வந்து ஃபீவர்கள் ஏதாவது இன்ஃபெக்ஷன்கள் வந்தா பிள்ளையை விட்டு போகாது, அது மிச்ச நாளைக்கு தங்கி இருக்கும். அதனாலயும் பாதிக்கப்படும் புள்ள. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இப்ப போன் மெரோ டிரான்ஸ்பிளான்ட் தான் செய்ய வேண்டும் என்கிறத நீங்க எப்படி உறுதிப்படுத்திக் கொள்றீங்க? அதாவது இதுக்குரிய ட்ரீட்மெண்ட் என்னங்கிறத நாங்க தேடினோம். நிறைய இது பிள்ளை சம்பந்தப்பட்ட வைத்தியர்கள்ட்ட போய் விசாரிக்கும் போதும் இது தற்காலிகமாகத்தான் இப்ப நாம வந்து பிளட் ஏத்திட்டு இருக்கிறோம். கடைசி தீர்வு இந்த பிரச்சனைக்கு நீங்க வந்து அந்த பிள்ளையோட போன் மெரோவை மாத்துறதுதான் என்றுதான் டாக்டர்கள்ட டாக்டர் ரிப்போர்ட்ஸும் நம்ம கிட்ட இருக்குது, அவங்களோட தீர்மானம். அப்ப அதுக்குரிய வசதி வாய்ப்புகள் நம்ம கிட்ட கிடையாது. போன் மெரோ மாத்துறதுக்கு நம்ம நாட்டுல இலங்கையில வந்து அரச வைத்தியசாலைகள்லயும் அதுக்குரிய ஏற்பாடுகள் இல்ல. அதனால அரச வைத்தியசாலையில இல்லாத இந்த போன் மெரோ மாற்றக்கூடிய இந்த பிரச்சனையால தான் இப்போ இலங்கையிலையும் அது பிரைவேட்ல செய்யறதுக்குள்ள வசதி வாய்ப்பும் இல்லைங்கிறதுனால தான் இந்தியா போக வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த வைத்தியரை அல்லது அந்த ஹாஸ்பிட்டலை நீங்க எப்படி கான்டாக்ட் பண்ணினீங்க? அவங்களோட பேசி முடிச்சிட்டீங்களா? அதாவது அங்க இந்த மாதிரியான குழந்தைகள் போய் போன் மெரோ மாற்றி கொண்டு வந்தவங்களோட நாம தொடர்பு கொண்டோம். நிறைய பேரோட தொடர்பு கொண்டு பேசினோம். எங்கட பக்கத்து அயல்வாசிகள் ஊர்வாசிகள் எல்லாம் இருக்கிறாங்க. இவங்களோட பேசும்போது இவங்க தான் இந்த டாக்டரை வந்து நமக்கு அடையாளப்படுத்துறாங்க. அதுக்கு முன்னாடி நாம இந்தியால எங்க இந்த ஹாஸ்பிட்டல்? இது வந்து பெங்களூர் நாராயணா ஹெல்த் சிட்டிங்கிறது. டாக்டர் சுனில் பாத் அப்படிங்கிறவர் தான் இதை செய்யறாரு. இவர் வந்து வேர்ல்டு வைட் ஃபேமஸ் ஆனவர் இந்த மாதிரியான பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் செய்யறது. இலங்கையிலையும் வந்து அவங்களோட கேம்ப் வந்து 6 மாதத்துக்கு ஒருக்கா நடக்கும். குருநாகலையில ரெட் கிராஸ்ல வந்து அவங்க கூடுவாங்க. அது டாக்டர் வருவாரு. டைரக்டாவே நாம போனோம். புள்ளோட ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அவரை மீட் பண்ணி அவர் டைம் பிள்ளை சம்பந்தமாக பேசினோம். அப்ப அவரும் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சொன்னாரு, இதுக்கு ட்ரீட்மெண்ட் தற்காலிகமா செய்யறதை விட நீங்க 3 வயதாக ஆகும்போது இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்க போன் மெரோ மாத்திர அந்த ட்ரீட்மெண்ட்டை செய்யுங்க, அதுதான் இந்த பிள்ளைக்குரிய சொல்யூஷன். அதனால நீங்க அப்படி செய்யும் போது அது 1 வருஷத்துல சக்சஸ் ஆகுறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஏன்னா வளர்ந்து வர பிள்ளை தானே, ஒரு 10 வயதை தாண்டினா அது ரிஸ்கான வேலை. இப்ப இந்த பிள்ளை வந்து வளரக்கூடிய பருவம்ங்கிறதால நீங்க அதை இப்ப செய்யும் போது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் குயிக்கா கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப இது வந்து இந்தியாவுல ஒரு 6 மாத காலங்கள் நாம் அங்க தங்க வேண்டி இருக்கும். அப்ப அந்த தங்குற காலம், அதுக்குரிய செலவினங்கள், நாம போற வார போக்குவரத்து செலவினங்கள், எக்கமடேஷன் செலவுகள், பிள்ளைக்கு வந்து ஏதாவது அந்த காலத்துல இன்ஃபெக்ஷன் ஆகினா அதுக்குரிய செலவினங்கள் எல்லாம் வந்து அவங்களோட எஸ்டிமேட்ல தரமாட்டாங்க. அதெல்லாம் எக்ஸ்ட்ராவா நாம எடுத்துக்கொள்ளணும். அப்ப நாம வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடிகளுக்கு மேல எதிர்பார்த்து கலெக்ஷன் பண்ணி கொண்டு போக வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது. அந்த சக்தி எங்கட குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இல்லைங்கிறதுனாலதான் மக்களோட உதவிய தயவை நாடி நாங்க வந்திருக்கிறோம். இந்த குழந்தைய இந்த பிள்ளைய டாக்டர் சுனில் பாத்ங்கிறவர் இலங்கையில வச்சு பார்த்துட்டாரு. அவர் உறுதிப்படுத்துறாரு. அதற்கான ஆவணங்கள் உங்களுக்கு 2 தடவைகள் மீட் பண்ணினோம். ஒரு தடவை பிள்ளைட அந்த ரிப்போர்ட்டை வந்து அவர் மூலமாகவே எடுத்தோம், அவங்க மூலமாகவே பிள்ளைட ரிப்போர்ட் எடுத்தோம். அடுத்தது வந்து திரும்ப இன்னொரு முறை மீட் பண்ணி பிள்ளைக்கு அந்த அயனை குறைக்கிறதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் என்னன்றதை கேட்டு அந்த மருந்துகளை இப்ப எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். கடந்த காலங்கள்ல இப்படியான தலசீமியா நோயினால பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் எங்களோட கலையகத்திற்கு வந்திருக்கிறாங்க. ஏராளமான எங்களுடைய நேயர்கள் அவர்களுக்கு உதவியும் செய்திருக்கிறாங்க. நான் அண்மையில கேள்விப்பட்டேன், சில போது போன் மெரோ டிரான்ஸ்பிளான்ட் என்ற இந்த சிகிச்சை, இந்த ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகுது என்ற விடயங்களை கேள்விப்பட்டேன். எனவே சில போது இந்த நேயர்கள் ஒரு கன்ஃபியூஸ் தடுமாறுவார்கள், இது சாத்தியமாகுமா என்ற விடயம். இது பற்றி என்னை விட உங்களுக்குத்தான் ரொம்ப நல்லா தெரியும். எனவே சொல்லுங்க, இது பற்றியான முழுமையான தேடல் உங்களுக்கு இருக்கிறதா? இன்ஷா அல்லாஹ் சாத்தியமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா என்பவற்றை எல்லாம் நீங்க டாக்டரோட பேசியிருப்பீங்க, அதை பற்றி சொல்லுங்க. இதுல முதல் விஷயம் என்னண்டா, நாங்க விதியை நம்பக்கூடியவங்க, கதிரை நம்புறோம்.
அல்லாட விதியில நாட்டத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியாது. ம், அது எது நடக்குமோ அது விதியில உள்ளது. அதுக்காக நோய்க்கு மருத்துவம் செய்யாம இருக்க இயலாது. ம். ஒரு நோய் இருக்குது என்றால் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை நாங்க செய்யணும்ன்றதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எங்களுக்கு காட்டி தந்த வழிமுறை. அப்ப நோய்க்கு மருத்துவம் இருக்குன்னு நாங்க நம்புறோம். அது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாக்கு, அது பொய்யாகாது. ம். அது இந்த மாதிரி பண்ணினவங்களுக்கு சக்சஸ் இல்லைன்றது வந்து நிறைய வந்து மக்கள்கிட்ட அது ஒரு சும்மா கதை. ம். நிறைய மக்கள் வந்து கட்டக்கத்தானோ, கதை வதந்தி. கத்தா வேண்டுவாங்க. ம், அதாவது சும்மா பேசிக்கிறது. ம். இதுல விளைவுகள் என்ன, இது ஏன் செய்றோம், செய்யறதுனால என்ன நன்மைகள் இருக்குதுன்றது தெரியாம அதெல்லாம் அப்படி எல்லாம் இல்ல, சக்சஸ் ஆகாது, போயிட்டு செஞ்சுட்டு வந்தா மௌத்தாயிருவாங்கன்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. ஆனால் இதுல வந்து இந்த மாதிரியான நோயாளிகள் இதுவரைக்கும் செஞ்சதுல எனக்கு தெரிய, நான் தேடிய, நான் விசாரிச்ச தகவலின் அடிப்படையில். தகவலின் அடிப்படையில அல்ஹம்துலில்லாஹ்னு 90-95% கிளியர் ஆகி தான் வந்திருக்கிறாங்க. இப்ப நாங்க அந்த டாக்டரை ஒரு மீட்டிங்ல சந்திக்கும் போது கூட கிட்டத்தட்ட 30 பிள்ளைகளுக்கு மேல அவர்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க கியூர் ஆகி 90-95% கியூர் ஆகி வந்தவங்க இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹ்ட விதியில உள்ளதை எங்களுக்கு மீற இயலாது. நாங்க எங்கட முயற்சியை செய்யறோம். ஒரு உயிரை வாழ வைக்கிறதுக்கு நாங்க செய்யற முயற்சி தான் இது, ம், ம். வேற ஒண்ணும் இல்ல. அதனால வந்து அந்த மக்களோட பேச்சுக்கு நாங்க வந்து இப்படி அவங்க கட்டக்கத்தாவ வழியாக இந்த மாதிரி சக்சஸ் ஆகாதுன்னு சொன்னாலுமே, இப்ப இந்த மாதிரி ஒரு நோய் வீட்டுல வரும்போது அல்லது ஊருக்கு சமுதாயத்துல வரும்போது அது சோமாகாதுன்னு வச்சிட்டு இருக்கிறது இல்லையே, ம். ட்ரீட்மெண்ட் செய்யத்தானே அது செய்யறோம். வந்தாதான் தெரியும். அந்த அடிப்படையில நாங்க குழந்தையோட உயிரை காப்பாற்றணும்னு எடுக்கிற முயற்சி இது. அல்லாஹ் அதுக்கு அருள் செய்வான் இன்ஷா நிச்சயமா. அல்லாஹ். அந்த நம்பிக்கையில நாங்க பயணிக்கிறோம். நிச்சயம், அதனால இது சக்சஸ் ஆகும் நிச்சயம். இன்ஷா அல்லாஹ். உண்மையிலே ஒரு கடினமான வினாவாக இருந்தாலும் கூட அதனை கேட்பதற்கு பொருத்தமானவர் இந்த தந்தை, ஒரு ஆலிம். இது போன்ற நிகழ்ச்சிகளை நாங்கள் வழங்கக்கூடிய நேரத்திலே எமக்கு சில பேர் அழைப்பினை எடுத்து இது சக்சஸ் ஆகாது, இது போன்ற நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டாம் என்றெல்லாம் பேசுவார்கள். உண்மையிலே ஒரு குழந்தையுடைய அதனுடைய அந்த பெருமதி அந்த பெற்றோர்களுக்கு தான் தெரியும். அதற்கான நோய் நிவாரணி இருப்பதாக அவர்கள் முழுமையாக நம்புகிறார்கள். அதற்கான ஆதாரங்களும் இருக்கின்றன. எனவே அவர்கள் தைரியமாக இறங்கி அதற்கான முயற்சிகளை செய்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், இது போன்ற ஒரு பொது வெளிக்கு வந்து பணங்களை வசூலிக்கும் போது அவர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? அவற்றையெல்லாம் தாண்டி தங்களுடைய பிள்ளையை எப்படியாவது வாழ வைக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்ற மிகப்பெரிய நோக்கத்திலே அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்காக வேண்டி உதவி செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை. நாம் எம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம். எம்மால் உதவி செய்ய முடியாவிட்டால் அந்த பிள்ளைக்காக வேண்டி பிரார்த்தனை புரிவோம். அல்லாஹ் அந்த பிள்ளைக்கு ஷிஃபாவை கொடுக்க வேண்டும், நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே. எனவே நாங்கள் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தக்கூடிய விடயம், இவர்களுக்கு உதவியாக இருப்போம், உபத்திரமாக இருந்து விடக்கூடாது என்பதைத்தான். இறுதியாக சொல்லுங்கள், இப்போது இந்த நிகழ்ச்சியை உள்நாட்டிலே இருக்கக்கூடிய எங்களுடைய முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாத நம்முடைய உறவுகள் மாத்திரமல்ல, வெளிநாடுகளிலே வாழக்கூடிய பல்லாயிரக்கணக்கானவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, எங்களுடைய நிகழ்ச்சிகள். அவர்களிடத்திலே நீங்கள் வேண்டக்கூடிய அந்த வேண்டுகோளை நீங்களே அவர்களிடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த மாதிரியான உதவியை வந்து நாம கேட்கறதும் ஒரு வகையான யாசகம் தான். அது எங்களுக்கு தெரியும். யாசகம் கேட்பது இஸ்லாத்துல வந்து அனுமதி இல்லை. ஆனால் 3 சந்தர்ப்பங்கள்ல அதுக்கு அனுமதியை இஸ்லாம் தருகின்ற அடிப்படையில் ஒரு உயிரை வாழ வைக்கிறதுக்குள்ள ஒரு நிர்பந்தத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். அந்த உயிரை காப்பாற்றி கொள்றதுக்காக வேண்டித்தான் நாம இந்த உதவியை பொதுமக்களாகிய தனவந்தர்களாகிய உங்கள்கிட்ட வந்து ஒரு கோரிக்கையாக இதை நாங்கள் முன்வைக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றதை நாங்கள் நம்புறோம். எங்களுக்கு தெரியும், ஒரு உயிரை வாழ வைக்கிறவர் ஒட்டுமொத்த உலக மக்களையும் வாழ வைத்த ஒரு நன்மையை அடைவார் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ ஒரு மனிதனை வாழ வைக்கிறதுக்குரிய நன்மையை அல்லாஹ் ஒட்டுமொத்த உலக மக்களையும் வாழ வைத்ததுக்குரிய நன்மையாக மாற்றித்தாரான் என்ற அடிப்படையில் இந்த பிஞ்சு குழந்தையுடைய 3 வயது நிரம்பிய என்னுடைய மகனுடைய உயிரை காப்பாற்றுகின்ற இந்த அரும்பணிக்காக உங்களால் முடியுமான உங்கள் தர்மங்களை, சகாத்துக்களை, சதகாக்களை நீங்கள் எங்களுக்கு தந்து உதவ வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒரு உயிரை வாழ வைக்கிற இந்த பணியிலே நீங்களும் கைகோர்க்க வேண்டும் என்று நாங்கள் ஆதரவு வைக்கிறோம். அதே நேரம் வந்து நாம ஏற்கனவே இந்த பிள்ளைக்குரிய வசூலை ஆரம்பிச்சிருந்தோம். கடந்த 1 வருஷமாக நாம இந்த பிள்ளைக்கான வசூலை செஞ்சு இதுவரைக்கும் அந்த 2 கோடிகளை கூட நாம எட்டல்ல. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 70-75 லட்சங்களை நாம திரட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் நமக்கு இருக்குது. அப்ப இந்த 70 அல்லது 75 லட்சங்களை திரட்ட வேண்டிய இந்த நிலை வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல எங்களால செஞ்சு கொள்ள இயலாத ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்குது. எங்களோட சக்திக்கு மீறி அது அதனால தான் பொதுவெளியில வந்து இந்த ஷார்ட் நியூஸ் என்ற இந்த மீடியா மூலமாக
மக்களாகிய உங்கள்கிட்ட வந்து இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். எங்களுடைய வங்கி கணக்கு இதில் நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் தருவோம். அந்த வங்கி கணக்குக்கு பீப்புள்ஸ் பேங்க் 179 200 2500 54 189 என்ற இந்த வங்கி கணக்குக்கு நீங்கள் வந்து உங்களுடைய உதவிகளை தந்துதவலாம். அதில் நீங்கள் போடும்போது அது ஜாயிண்டிங் அக்கௌண்ட் தான், என்னுடைய மனைவியுடைய பேரில் இருக்கக்கூடிய ஜாயிண்டிங் அக்கௌண்ட். அதுக்கு நீங்கள் போட்டு உங்களுடைய உதவிகளை நீங்கள் வழங்கும் போது நாங்கள் இந்த இலக்கை அடைவதற்கு அது மிக உறுதுணையாக உதவியாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். அல்லாஹு தாலா உங்களுடைய உதவிகளை பொருந்தி கொள்ள வேண்டும். அந்த உதவிகள் மூலம் ஒரு உயிரை காப்பாற்றுகின்ற ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும். அந்த நன்மையை அல்லாஹ் பரிபூர்ணமாக உங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். அதே நேரத்தில் உங்களுடைய தர்மங்களை அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறுமையிலையும் பொருந்தி கொண்டு உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் அருள் வளங்களையும் வரக்கத்துக்களையும் தந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார்களுக்கும் குழந்தை குட்டிகளுக்கும் அல்லாஹ் நீண்ட நெடிய ஆரோக்கியத்தையும் தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டு உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக்க வேண்டும் என்று நாங்கள் துஆ செய்து கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 3 வயது நிரம்பி இருக்கக்கூடிய இந்த குழந்தையுடைய தந்தை அவருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய எல்லா கவலைகளையும் அப்படியே தனக்குள்ளே சுமந்து கொண்டு சிரித்த முகத்தோடு உங்களிடத்திலே உதவி கேட்டிருக்கின்றார். அவரே சொல்லிவிட்டார், இது ஒரு விதமான யாசகம்தான், ஆனாலும் இஸ்லாம் அனுமதித்த ஒரு விடயம் என்று. எனவே தயவு செய்து இனி உங்களுக்கான சந்தர்ப்பம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் தனவந்தர்களாக இருக்க வேண்டிய தேவை இதற்கு கிடையாது. உங்களால் எவ்வளவு முடியுமோ திரையிலே காணக்கூடிய அவர்களுடைய வங்கி கணக்கிலே அதனை வைப்பு செய்து பற்றுச்சீட்டை அவர்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். இந்த திரையிலே அவர்களுடைய மொபைல் இலக்கங்களையும் நாங்கள் வழங்குகிறோம். ஆனால் தயவு செய்து அந்த மொபைல் இலக்கங்களுக்கு தொலைபேசிகளை எடுத்து அவர்களிடத்திலே இது எப்படி வந்தது, அது எப்படி என்று அதற்கான அந்த விமர்சனங்களை, அதற்கான விசாரணைகளை செய்து கொண்டிருக்காமல் அவர்களுக்குரிய பற்றுச்சீட்டுகளை நீங்கள் அந்த பிள்ளைக்காக வேண்டி வழங்கக்கூடிய அந்த சதக்காவுடைய அந்த ரிசீட்டை மாத்திரம் அனுப்பி வைப்பதற்காக வேண்டி அவர்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தையும் தருகிறேன். கடந்த நிகழ்ச்சிகளிலே சில கஷ்டப்பட்டவர்கள் இங்கே வந்தார்கள். அவர்கள் எம்மிடத்திலே மிக வினயமாக வேண்டிக் கொண்ட ஒரு விடயம் தான் எங்களுடைய தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பினை ஏற்படுத்தி விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு விடயம். எனவே தயவு செய்து அப்படி செய்ய வேண்டாம். நீங்கள் தனிப்பட்ட முறையிலே ஏதாவது உங்களுக்கு உதவி செய்வதற்கான ஏற்பாடுகள், வெளிநாடுகளிலே இருக்கக்கூடியவர்கள் பணம் அனுப்ப வேண்டும், அதற்கான தேவைகள் இருந்தால் கண்டிப்பாக தொடர்பு கொண்டு அவர்களோடு பேசுங்கள். அவர்கள் நொந்து போயிருக்கின்றார்கள். இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னால் இந்த போன் மெரோ டிரான்ஸ்பிளான்ட்டை செய்து முடித்து விடுங்கள் என்று வைத்தியர் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தாலும் கூட இதுவரையிலே முழுமையான பணங்கள் திரட்டப்படாததால் அவர்கள் தவித்து கொண்டே இருக்கின்றார்கள். நீண்ட நெடிய தூரம் பிரயாணம் செய்து இங்கே வந்திருக்கின்றார்கள். எனவே தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களால் முடிந்த ஒரு உதவியை செய்தே ஆக வேண்டும். முடிந்தால் பணம் வைப்பு செய்யுங்கள். இல்லாவிட்டால் இந்த நிகழ்ச்சியை தர்மம் செய்யக்கூடிய அல்லது உதவி செய்யக்கூடிய இன்னும் ஒருவருக்கு ஷேர் செய்யுங்கள். அதுவும் முடியாவிட்டால் நீங்கள் இந்த பிள்ளைக்காக வேண்டி தஹஜ்ஜத்திலே எழும்பி அல்லாஹ்விடத்திலே மன்றாடி பிரார்த்தனை புரிந்து கொள்ளுங்கள் என்பதை தாழ்மையான வேண்டுகோளாக விடுத்துக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். முழுமையாக இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன்.